பிரைஸ் தி லார்ட். மூக்கையும் சுவாசத்தையும் குறித்து நாம் வேதத்தின் அடிப்படையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள இருக்கிறபடியால் நாம் அவருடைய சுபாவத்தை தரித்து கொண்டவர்களாய் நாமும் வேத வசனத்தின்படி நடக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் அன்பாயிருந்து சமாதானத்தை கூறி சுவிசேஷத்தை அறிவிக்கவே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறார். ஃப்ரீ ஆக்சிஜன்ல உங்களோட வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா? இதுவே தெய்வ சித்தம். என்னை பின்பற்றுங்கள்னு பவுலை போல சொல்ல முடியுமா? இன்றைக்கும் ஜீவனோடு கூட சுகமாய் இருப்பது ஆண்டவருடைய பெரிதான கிருபை. ஐஸ் கோல்டு ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், ஏசியிலே அதிக நேரம் இருப்பது, மாசுபடிந்த காற்றை சுவாசிப்பது வியாதியை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். சில நேரம் மூக்கு அடைப்பு, தொடர் தும்மல், அலர்ஜினால வர்ற காரணத்தை கண்டுபிடிச்சு அதை தவிர்க்கணும். மாஸ்க் அணியணும். இன்ஃபெக்ஷன் வந்தாலும், அப்புறம் டீவியேட்டட் செப்டம், கொஞ்சம் மூக்கு கோணலா இருந்தது அப்படின்னா, பாலிப்ஸ் உள்ள இருந்ததுன்னா, இரிட்டன்ஸ், ஏதாவது இப்ப இந்த ஃபிளார்ல உள்ள போலன் கிரெயின்ஸ் சிலருக்கு ரொம்ப இரிட்டேட் பண்ணும். ஸோ பொல்யூஷன்னால, ஏர் பொல்யூஷன், இப்ப இருக்கிற இந்த மாடர்ன் வேர்ல்டுல இருக்கிறதான எல்லா விதமான, அதாவது வாகனங்கள் விடுகிறதான அந்த புகையினாலையும் நமக்கு ஒவ்வாமை வரலாம். சில நேரத்துல எதனால வருதுன்னா, சைனஸ் பிரஷர் ஆர் இன்ஃபெக்ஷன். அங்க சில்லுன்னு காத்துல போனீங்கன்னா you will get affected by சைனசைட்டிஸ் வந்துரும். இன்ஹலேஷன் ஆர் ஆவி பிடிக்க வேண்டும். தேவன் அனுமதிக்காமல் நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு ஒண்ணுமே வராது. அதே சமயத்துல இஃப் யூ ஆர் சஃபரிங், ஆண்டவர் நம்மளுடைய அந்த பலவீனத்திலும் நம்மளோடு கூட இருக்கிறார். அதான் அவர் பவுலுக்கு சொல்றார், என்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று. அதனால ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். மூக்கில வர்றதான மற்ற பிரச்சனைகள், டிராமா ஆர் இன்ஜுரி, ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா, பிரீதிங் எக்ஸசைஸ் நிறைய பண்ணுங்க. ஆக்சிஜன் ஹோல்டிங் கெப்பாசிட்டியை லங்குக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்க. பிரீதிங் எக்ஸசைசஸ் தவறாமல் செய்து ஆண்டவர் கொடுத்த நம்முடைய சரீரத்தை நம்ம ஃபிட்டா வச்சுப்போம். ஒருத்தருக்காவது சுவிசேஷம் சொல்லி கம்ஃபர்ட் பண்ணி சந்தோஷப்படுத்தி ஆண்டவருக்குள்ள வழி நடத்துங்க. துதிக்கும் பொழுது வியாதி போயிடும். ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.